पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கன்னிராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் சில கிரக அமைப்புகளால் நினைக்கின்ற விஷயங்கள் தள்ளி போகலாமே தவிர காரிய வெற்றி லாபம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். உங்களுக்கென மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மே மாதத்தில், அதாவது கேது கிரகம் ஜென்ம ராசியிலிருந்து விலகி 12ஆம் இடத்தில் அமர்ந்தது தான். இதனால் பெரும்பாலான சிரமங்கள் பறந்து விட்டன என சொல்லலாம். ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் மிக வலிமையான சுழற்சியில் இருக்கிறார். ராசிக்கு 8 செவ்வாய் கிரகம் 3வது வாரத்தில் நீச நிலைமையில் இருந்து வெளியே வரப்போகுது. இதனால் அனைத்து உயர்வுகளையும் அடைய போகிறீங்க. குரு பகவான் தனஸ்தானத்தை 5வது பார்வையாக பார்க்கின்ற ஒரு அமைப்பு மூலம் இரட்டை தன ஆதாயங்களையும் காரிய வெற்றியையும் அடைய போகிறீங்க. எதிலும் பரிபூரண நிவர்த்தி, பணவரவுகள் நிம்மதியை ஏற்படுத்துமுங்க. வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படாதுங்க. அன்றாட வருமானம் அதிகரிக்க போகுதுங்க. சேமிப்பு உயரப்போகுது. வாரிசுகளால் பெருமிதம் ஏற்படும். உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொடங்கி 8 தினங்கள் கடந்த பிறகுதான் நினைக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகம், பணி, பதவிகளில் அதிகாரிகளால், உத்தியோக மேலிடத்தால் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள்லாம் விலகப் போகுது. அன்றாட வருமானம், ஊதிய சம்பந்த மனக்குறைகள் தீரப்போகுதுங்க. பென்ஷன் சம்பந்த நிலுவைத் தொகைகளும் கைக்கு வந்துவிட போகுதுங்க. தொழில், வியாபார, நிர்வாக முதலீடு விஷயங்களில் விரயம், இழப்புகள் சரிகட்ட நீங்கள் ஒரு சிறந்த முடிவு எடுப்பீங்க. புதிய சொத்து, மண்மனை, கட்டட சேர்க்கைகளும் காத்திருக்கின்றன. கடன், கொடுக்கல் வாங்கல், மற்ற பிற பணஞ்சமச்சார நடவடிக்கைகளில் சாதகம் உண்டாக போகுது. இந்த மாதம் ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் எதிர்பாராத வெற்றியையும் அனைத்து காரிய அனுகூலமும் உண்டாகும். இந்த மாதம் 4, 8, 11, 19, 23, 25, 28, 30 ஆகிய நாட்களில் எதிர்காலத்துக்கான அத்தனை உயர்வு சம்பவங்களும், பொன்பொருள் சேர்க்கைகளும், வசதி வாய்ப்புகளும் நடக்க போகுதுங்க. அடுத்தது பெண்களை பற்றி பார்க்கும் பொழுது மனவாழ்வு சிக்கல்லாம் விலக போகுதுங்க. புதிய அதிர்ஷ்டம், சொத்து சேர்க்கை, வாழ்க்கை துணை ரீதியாக செயல்பட போகுது. அடுத்தது மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் புது உயர்வு, சகாயம் ஏற்படும்.
அடுத்தது விவசாயம், உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் பலவிதமான லாபம், உயர்வு, மன நிம்மதியை அடைவீங்க. அடுத்தது உத்தியோகஸ்தர்கள், உத்தியோக இடத்துல நீடிக்கின்ற நெருக்கடி சார்பாக மாற்று ஏற்பாடு செய்து வைத்து தான் நடவடிக்கைகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட போகுது. அடுத்தது தொழிலதிபர்கள், துணிச்சலுடன் அடுத்த கட்ட உயர்வுகளில் இறங்க போகிறீங்க. அடுத்தது கலைஞர்கள், ஒரு பெரிய முன்தொகை கிடைத்து அனைத்து திட்டங்களும் நல்லபடியாக பூர்த்தியாகும். அடுத்தது அரசியல்வாதிகள், கட்சி மேலிடத்தால் பாராட்டும் உயர் பதவிக்கான சாதக முகாந்தரங்களும் ஏற்படும். அனுகூலமான நட்சத்திரங்கள் சுவாதி, அனுஷம், மூலம், பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், உத்தரம். அடுத்தது பணவரவும் அதிர்ஷ்ட நாட்களும் மே 15, 17, 20, 21, 23, 25, 28, 30, ஜூன் 1, 2, 4, 6, 8, 10, 12, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ குரு பகவானுக்கு 11 நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர் மாலை சாத்தி வழிபடணுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறந்தது.